ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தால் நம்ம வீடு இப்படி தான் நாசமாக இருக்குமாங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். என் வீடு நான் ஊரில் இருந்து வந்த கட்டப்பையை கூட மாற்றவே இல்லைங்க. ஊருக்கு போயிட்டு வீடெல்லாம் அவ்வளோ ஒரு தூசி. நான் ஒதுங்க வைக்கிறதுக்குள்ளே இன்றைக்கி பட்ட பாடு இருக்குது. பாப்பாவை தூங்க வச்சுட்டு ஒரு பக்கம் இங்கேயும் பார்க்கணும் அங்கேயும் பார்க்கணும், பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு பயங்கர வேலை பார்த்துக்கோங்க. பாப்பாவை நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ரூமெல்லாம் அவ்வளோ ஒரு டஸ்ட்டு, அவ்வளோ ஒரு தூசி குப்பை. இங்கே பாருங்கள், இது பாப்பாவுக்குள்ள டஸ்ட்பின், இது எங்களுக்குள்ள டஸ்ட்பின் முக்கில் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணுங்கிறது ஒரு 5 days தான் வீட்டில் இல்லை. அதுக்குள்ளே இவ்வளோ ஒரு குப்பை ஆகி போச்சு. இதெல்லாம் நல்லா எப்படி நீட் பண்ணுறேன்னு பாருங்கள். பேலன்ஸ் ஒரு ரூம் மட்டும் விட்டு வச்சுட்டேன். ஏன்னா மற்ற ரூம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ரூமை விட்டு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் அதை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது பேகு, ஸ்கூல் பேகு, இது லன்ச் பேகு, இதெல்லாம் நம்ம இந்த டிஃபன் பாக்ஸு நம்ம பையனுக்கு வாங்கினது இது நம்ம கொஞ்சம் உள்ளே நம்மளுக்கு ஸ்டீல் அந்த இதில் வரும், ஹாட் பாக்ஸ் மாதிரி வரும். இது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இப்போது தானே ஸ்டார்டிங் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, அவங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வேறு நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். ஆஃப் டே தான் ஸ்கூல் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் மட்டும்தான். இந்த கிரேப்ஸ் என்ன கிரேப்ஸ்ன்னு சொல்லுங்கள், இது மலை கிரேப்ஸ் அப்படின்ட்டு சொன்னாங்க. இதில் இன்னொரு பேர் இருக்குது, டக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதோட ரேட் பயங்கர ரேட்டு, 280 ரூபா. நான் காக்கியில் தான் வாங்கினேன். இதுக்கு கீழே ஷூ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. ஒருக்கா கூட நம்ம அலசணும். இது செரி பழம் நம்ம இந்த இதில் போட்டு வைப்பாங்கள, ஸ்வீட்டாக இருக்கும். இதுக்குள்ளே என்னது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டு தான். பட் இது பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். 2வது ஸ்நாக்ஸாக வச்சு கொடுக்கலாம். ஸ்நாக்ஸ் என்னென்னா நம்ம கொஞ்சம் ஸ்வீட்டாக கேக்காக அப்படி கொடுக்காம கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃப்ரூட்ஸாக அந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் நிறைய ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது கேக்குன்ட்டு சொல்ல முடியாது. இது கொஞ்சம் ஸ்வீட் தான். நம்ம பேரிச்சப்பழம், நிறைய நட்ஸு, அப்புறம் அந்த ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் போட்டு நம்மளுக்கு இது பண்ணி வச்சுருப்பாங்க. இது கிலோ கணக்கு ரேட்டு கிடையாது, ஒரு பீஸ் கணக்கு ரேட்டு. ஒரு பீஸ் 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இது நாங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கின மக்களே. 5 பீஸ் தான் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் உன் பையனுக்கு மட்டும் நீ 2 வாங்குறியே, என்னெல்லாம் உனக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு கேட்டாங்க. அதனால் கூட 3 ஆட்டு வாங்கி 100 ரூபாய்க்கு வாங்கிட்ட மக்களே. இது பார்த்திங்கன்னா ஏணிப்படி மிட்டாய் தான். இது ரெட்டைப்பனை அங்கெல்லாம் கிடைக்கும் பார்த்துக்கோங்க. ரெட்டைப்பனை, கருப்பட்டிலாம் செய்வாங்க இல்லையா. நாங்கள் ஏணிப்படி மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. எப்போமா தான் வாங்கி சாப்பிட்றது. அதுவும் திருவிழா திருவிழா அந்த நேரத்தில் தான் செஞ்சு சாப்பிடுவோம். அந்த நேரத்தில் நம்ம கடையில், அப்புறம் நம்ம திருவிழா கடை அந்த மாதிரிலாம் இருக்கலாம், அங்கே தான் வாங்குறது. இது கிடச்சிச்சு மக்களே. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கிறனால அந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம். இது கிச்சன் பயங்கர டஸ்ட்டு. ஐயோ என்னமோ ஆகிப்போச்சு. நான் சாப்பாடை செஞ்சுட்டு மற்றதெல்லாம் பார்க்கலான்னு கொஞ்சமாக தான் இன்றைக்கி ரைஸ் வடிச்சிருக்கேன். நான் பையன் ஸ்கூல் போயிட்டான் அப்படிங்கிறதுனால நான் அவனுக்கு கொடுத்து விட்டுட்டேன் மக்களே. இது மத்தியானம் எங்களுக்காக சாப்பிட்றதுக்கு மீனுமே கொஞ்சம் பொரிச்சேன். இந்த மீன் மாவுளான்னு சொல்லுவாங்க. சென்னை சைடு ஊளி மீனுன்னு சொல்லுவாங்க. அது காலையில் வாங்கிட்டு வந்தாங்க. அது எல்லாத்தையுமே நான் குழம்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் ஃப்ரையும் பண்ணிட்டேன். உண்மையிலே இன்றைக்கி குழம்பு எப்போ நாம அவசரமாக வைக்கமோ அப்போ தான் மக்களே குழம்பு உண்மையிலே டேஸ்ட்டாக வரும். இன்றைக்கி குழம்பு அவ்வளோ ஒரு ருசி. எனக்கு ஏதோ வரோம், இன்றைக்கி என்ன லட்சணத்தில் இருக்க போதோ தெரில அப்படிங்கிற மாதிரி நான் செஞ்சேன். ஆனால் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஆனால் சாப்பிட்டது 4 மணிக்கு தான் சாப்பிட்டேன். அவ்வளோ ஒரு வேலை வீட்டில். இது நான் ரூம் எல்லாத்தையுமே, ஹால் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன் மக்களே. இது இந்த ரூமில் ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்து இந்த 4 ரூமை மட்டும் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த ஹால்லையுமே நல்லா டெட்டாயிலாம் போட்டால் தான் அந்த குட்டி குட்டி எறும்பெல்லாம் வராமல் இருக்குது பார்த்துக்கோங்க.
அதுக்கப்புறம் கொஞ்சம் மண்டை கணத்து இருக்குது, அதனால் கெட்டில் கொஞ்ச நாள் ஓரமாக வச்சுருந்தேன் வெயில் காலத்தில். இப்போ கெட்டில் எடுக்கக்கூடிய நிலமையில இருக்கேன் மக்களே. அதனால் நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணியெல்லாம் ஊற்றி தான் குடிச்சிட்ருக்கோம். பாத்திரம்லாம் ஒரு ஷிஃப்ட்டு காலையில் தான் விளக்குனேன் பார்த்துக்கோங்க இவ்வளோதையும். இப்போ அடுத்தது சேர்ந்துட்டு அதில் ஒரு பெரிய பாத்திரம் இருக்குது, அதான் ஃபுல்லத்தையும் மறைச்சிட்ருக்கு. அது வந்து காலைல பொங்கல் செஞ்சோம், அதுக்குள்ளே உள்ளது. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் காலியாகிற மாதிரி தான் இருக்குது, பட் எல்லாமே காலியாகட்டு. சாப்பாடு ஃபுட்டு வந்து ஜூலை மாதத்துலேருந்து ஃபுல் டேமா ஃபுட்டு கொடுத்து விடும்போது நம்ம கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எதுவுமே நான் பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை. ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விடணும், நல்லா ஃப்ரூட்ஸாக கொடுத்து விடணுங்கிறதுனால ஃப்ரூட்ஸு மட்டும் ஒரு 700 நாங்கள் வாங்கினோம். மீதி எந்த ஜாமாவுமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணலை, ஏன்னா இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணிக்கிட்டோம். பையனுக்கு மட்டும் நல்லா ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய முழு கவனமே. அவனுக்கு சாப்பாடு வந்து கொடுக்குறது வந்து ஹெல்த்தியாக கொடுக்கணும், சத்தான ஆகாரமாக கொடுக்கணும். இதில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா புட்டு கருப்பட்டியும் வந்து கற்கண்டும் வச்சுருக்கேன். எல்லாம் க்ளீன் பண்ணுறதா கீழே அங்கங்கே ஒரே எறும்பாக வருது மக்களே, அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். டேபிளுமே நல்லாவே ப்ராப்பராக க்ளீன் பண்ணல. ஃபஸ்ட்டு தர எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கலாம், அதை வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பண்ணி லைட்டாக தொடச்சிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு ஃப்ரிட்ஜுமே நான் நீட் பண்ணினேன் மக்களே. மேலே உள்ளது எல்லாத்தையுமே நீட் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணி தான் இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ இடத்த சுத்தம் பண்ணி வச்சாலும் அந்த காற்று வெளியடிக்கிற காற்றுல வந்து ஃபுல்லாக தூசி ஆயிடுது. நான் எவ்வளோ சுத்தம் பண்ணாலும் நான் ஒன்று 5 நாள் தான் இல்லை, 5-6 நாள்லாம் இல்லை, அதுக்குள்ளே இந்த இடம்லாம் எவ்வளோ தூசி ஆகிட்டு பாருங்கள். சாரீ குத்துறதுக்கு ஊக்கே இல்லை மக்களே, அதனால் நான் ஊக்கு பார்த்தேன் பார்த்துக்கோங்க. அதனால் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குறதுக்கு பக்கத்தில் தான் ஒரு ஸ்டோர் கடை மாதிரி இருந்துச்சு, அதில் ஊக்கு எடுத்தேன். இது வந்து ஸ்டீல்லாம் இது பண்ணுவாங்கள்ல, அங்கே எடுத்தது. இது வந்து ஒரு ஊக்கு வந்து ஒரு செட்டு வந்து 6 ரூபா, 2 செட் எடுத்தேன் மக்களே, 12 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன். அவசரத்துக்கு ஒரு பாப்பாவுக்குமே ஹிமாலயா சோப்பு தீந்து போச்சு, அதனால் ஹிமாலயா சோப்பு எடுத்தேன். அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சம் பழங்கள் தான். இந்த ரூம் மட்டும் டஸ்ட்டாக கிடக்கும், மீதி எல்லாமே நல்லா தொடச்சி நல்லா நீட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒரு மாப்பு போட்டு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டெட்டாயில் ஊற்றி எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்தேன் மக்களே. இப்போ வீடு பளபளன்னு இருக்கும், தரையெல்லாம் அப்படி புது தர மாதிரி இருக்கும், அப்படி ஆக்கிடுவேன் பார்த்துக்கோங்க நான் க்ளீன் பண்ணி. இது வந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு இப்போ காமிக்கிறேன். நான் வந்து இந்த ஃப்ரூட்ஸோட என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய திராட்சை காமிச்சேன் இல்லையா, அந்த திராட்சை வந்து எடுத்தேன். அப்புறம் அந்த ஸ்வீட்டு சொன்னேன்ல, அந்த ஸ்வீட்டும் எடுத்தேன். அந்த ஒரு ஸ்வீட்டு தான் எடுத்தேன் மக்களே. அதுக்கப்புறம் இவ்வளோ ஃப்ரூட்ஸும் நான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து இது வந்து நம்மளுக்கு ஆப்பிள் 2 தான் எடுத்தேன், போதும். ஆப்பிள் இருக்கிற ரேட்டுக்கு 2 அதிகம்தான். பையனுக்கு கொடுத்துட்டு காலியாச்சுன்னா அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் மட்டும் 2 எடுத்தேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழம் எடுத்தேன், சாத்துக்குடி பழம் எடுத்தேன். ஆரஞ்சில் வந்து கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஆரஞ்சு எடுத்தேன். அதுவுமே பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால் எடுத்தேன் மக்களே. அதுக்கப்புறம் அந்த இதில் இல்லை, நான் கூடையில் வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. 2 ஸ்வீட் கார்ன் எடுத்தேன். ஸ்வீட் கார்னுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம், நாங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம், அதனால். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ட்ராகன் ஃப்ரூட் எடுத்தேன். அதுக்கப்புறம் அன்னாச்சி பழம் எடுத்தேன் மக்களே. அன்னாச்சி ஆல்ரெடி நம்ம கொய்யாப்பழம் இருக்குது வீட்டில். நான் எடுத்த ஃப்ரூட்ஸ் எதுக்குன்னா, ஆரஞ்சு பழமும் அந்த சாத்துக்குடியை வந்து எதுக்குன்னா ஜூஸ் போட்டு கொடுத்துக்கலாமே அப்படின்ட்டு எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஜூஸ், அதனால அதை எடுத்தேன். 2 ஆப்பிளுமே நான் உள்ளே வைக்கேன். ஆல்ரெடி ஆப்பிள் வந்து இருக்குது பார்த்துக்கோங்க, பழைய ஆப்பிள். கரண்ட் போயிட்டு ஃப்ரிட்ஜில் கரண்ட் இல்லை, அந்த பழைய ஆப்பிள் கீழே கிடக்கு. இந்த ஆப்பிள் கூட மிக்ஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால புது ஆப்பிளை வந்து கீழே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் கொய்யாலாம் வாங்கிட்டு வந்துருந்தோம், அது முந்தியே வாங்கிட்டு வந்துட்டோம் மக்களே. முந்தின்னா நான் ஊர்லேருந்து வந்ததுக்கு அதான் இன்றைக்கி வீடியோ எடுக்கேன்னு நேற்று வாங்கிட்டு வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வர்ற வழியில் நவாப்பழம் விற்றுட்ருந்தாங்க. இப்போ நவாப்பழம் சீசனுங்கிறதுனால எல்லாருமே வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது மக்களே. அந்த சீசனுக்கு என்ன பழம்லாம் கிடைக்குது எதுவுமே விட்டுறாதீங்க, எல்லாத்தையும் விரும்பி வாங்கி சாப்பிடுங்க, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க.
இது எல்லாத்தையுமே நான் வந்து க்ளீன் பண்ணேன். வந்த உடனே ஃப்ரிட்ஜில் ஆவுறது ஆவாதது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் காய் இருக்குது மக்களே, கேரட் பீன்ஸ்லாம் இருக்குது. அதை வச்சு இந்த வாரத்துக்கு ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் வாங்கலை, மளிகை சாமான் வாங்கலை. இவ்வளோ தான். பழம் மட்டும் நிறையா வாங்கி வாங்கி வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க. நாளைக்கு ஏதாவது பழத்தை தான் பிச்சு போட்டு கொடுக்கணும். இது ஆல்ரெடி உள்ள பழம். இது வந்து மட்டி பழம் குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு ஆல்ரெடி இருக்கிறதுனால இதெல்லாம் காலி பண்ணிக்கலாம். கிவி பழம் பார்த்துக்கோங்க, ஒரே ஒரு மாதுளை இருக்குது, கொஞ்சம் கொய்யாலாம் இருக்குது, அதெல்லாம் காலி பண்ணணும். எல்லாருக்கும் தடுமை வேறு பிடிச்சிருக்கு பார்த்துக்கோங்க. மண்டை கணத்துட்டு ஒரு மாதிரி சீசனே என்னமோ தெரில. இது செவ்வாழை பழம் கொஞ்சம் ஒரு மாதிரி நசுங்கிற மாதிரி ஆயிட்டு சாப்பிடும்போது பார்க்க வெளியே அப்படி இருக்கா, நான் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி காலி பண்ணணும், நாளைக்கு ஆச்சுன்னா ஒரு கொலன்னு ஆயிரும். அப்புறம் இவ்வளோ தான் மக்களே நாங்கள் வாங்கின பொருட்கள். இது வந்து நேற்று அந்த நவாப்பழத்தோடு வாங்கிட்டு வந்தது. இது நான் இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கினேன் பார்த்தீங்களா, அது கூட வாங்கினது பார்த்துக்கோங்க. அது 1/4 கிலோ என்ன ரேட்டு தெரியுமா? 1 கிலோ சொன்னேன்ல அவங்கக்கிட்ட, இவ்வளோ ரேட் வந்துச்சு. சரி நம்ம குழந்தைக்காக தானே, ஒரு சத்தான ஆகாரத்தினா கொஞ்சம் பைசா போட்டு தான் ஆகணும். இது வந்து சாத்துக்குடியா, இது வந்து ஒரு 8 9 ஆரஞ்சு இருக்கும், உரித்து சாப்பிடுவோம்ல கமலா ஆரஞ்சு, அது வந்து 2 வேளைக்கு நம்ம ஜூஸ் போடலாம், வாரத்தில் 2 நாள் கொடுக்கலாம் அப்படின்னு வாங்கினேன் மக்களே. அவ்வளோதான்.